தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டுன்னு ஒரு கார்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அரசோட நலத்திட்டங்கள் லஞ்சமே இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேரும்னு சொல்றாங்க. பிறப்பில இருந்தே அனைத்து நலத்திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்காமலே ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நேரடியாக வீட்டு வாசலுக்கே வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆக்டை நிறைவேற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அதாவது வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை உருவாக்குறாங்க. அந்த ஆப் மூலமாக ஓட்டுநர் உரிப்பம், குடும்ப அட்டை, ஏதாவது புகார் தாக்கல் செய்யணும்னாலும் அதிலேயே தாக்கல் செஞ்சுக்கலாம். இது எல்லாமே மொபைல் மூலமாகவே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதில் சேவையில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்டு ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ் அதாவது தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் அப்படிங்கிறது வெறும் ஆவணமாக மட்டுமே இல்லாமல் அந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வெளிப்படையாக்கப்படும் சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிட்டிசன் ஆஸ் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ் பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க வெறும் வாக்காளர்களாக மட்டும் இல்லாமல் அரசோட பங்காளர்களாக மாற்றப்படுவாங்கன்னு விஜய் உறுதி கொடுத்திருக்காரு. இதற்காக அவர் என்ன பண்ணுற ஐடியா வச்சிருக்காருன்னா, இதற்காக மைவெற்றி தமிழ்நாடு .in அப்படின்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி பொதுமக்கள் மாநில வளர்ச்சிக்கான யோசனைகளை முன்வைக்கலாம், ப்ரொபோசல்ஸ்க்கு கொண்டு வரக்கூடிய கொள்கைகளுக்கெல்லாம் வாக்களிக்கலாம், அரசோட சேவைகளுக்கு மதிப்பிடலாம், நிதிநிலை அறிக்கைகளையும் செலவினங்களையும் கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மைவெற்றி தமிழ்நாடு .in. நெக்ஸ்ட் மக்கள் அரங்க திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இதை மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கக்கூடியது. டிஜிட்டல் தளம் இந்த மக்கள் அரங்க திட்டம் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் தளம் வாயிலாக ஒரு 10,000 பேர் கையொப்பம் போட்டு ஒரு மனுவை அனுப்பணும் அப்படின்னா அதை குறித்து கட்டாயம் அரசாங்கம் பதிலளிக்கணும். அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பம் விட்டு ஒரு மனு அனுப்பப்படுது அப்படின்னா அதை குறித்து சட்டமன்றத்தில் விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காகவே சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு நாள் முழுக்க பொதுமக்கள் மனுக்குனே தனியாக நேரம் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காரு. செயற்கை நுண்ணறிவு தலைநகர் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் தமிழ்நாட்டோட முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஈர்த்து செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு ஏஐசிடிஏவே உருவாக்கலாம் தமிழகத்தில் அப்படின்னு விஜய் அவர்கள் தெரிவித்திருக்காரு. இந்தியாவோட முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி இந்த இடங்களெல்லாம் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களை செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்களை அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அதிகரித்து வரக்கூடிய இந்த கடன் சுமைகள் எல்லாத்தையுமே குறைச்சி இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே குறைப்பேன், அதுக்காக மக்கள்கிட்ட இருந்து ₹1 கூட கூடுதலாக வரியாக நான் வசூலிக்காமல் அவருடைய நிர்வாகத்தின் மூலமாக அதிக வருவாயை ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்கி நிதி தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடை உருவாக்குவேன். தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கடன்களை மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்காமல் நானே அதை நிறைவேற்றுவேன், அந்த கடன் எல்லாத்தையும் அடைப்பேன் அப்படின்னு விஜய் உறுதி கொடுத்திருக்காரு. இதற்கு நாம் எல்லாருமே விஜயோட விசில் சின்னத்திற்கு வாக்களிக்கணும்.